ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/4/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஸோ கரெக்டாக கிராஸாக வந்து பாருங்கள் 7, 9, 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? நான் வந்து கிராஸாக வந்து பார்த்தோன்னா உள் நம்பர் சீபோர்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 8 வந்து பார்த்தோன்னா உள் நம்பர் சீபோர்டு 8 வந்து பார்த்தோன்னா வெளியில் சீபோர்டு 8, 9க்கு ஒரு சீபோர்டு 9, சீபோர்டு 7க்கு மறுபடியும் சீபோர்டு 7. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 9 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ சீபோர்டு 9 வரதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ சீபோர்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே கரெக்டாக இதுக்கு மேலே பாருங்கள் 34 இருக்குது பார்த்தீங்களா? 34க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 98. 98 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். இந்த இடத்துல 089ன்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? 98 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 87 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 87 அப்படிங்கிற நம்பரு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 32. 32 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்திருக்கு. சரிங்களா? அப்போது ஏபி 23க்கு நமக்கு 23 பாஸு. சரிங்களா? இங்கே 70 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 70க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏபியில் வர்றதுக்கான சான்சஸும் வந்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே 34 அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வச்சுட்டாங்க. 87 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வச்சுருக்காங்க 23 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான் வரணும். ஆனால் நமக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா சீபோர்டு வர மாதிரி இருக்குது. சரிங்களா? சீபோர்டு 9 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா மறுபடியும் ஏபியில் ஒரு 52 அப்படி நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 52 வச்சாங்கன்னா 529 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 529 ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? 529 அப்படி நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஏற்கனவே இந்த 20க்கு 5 அப்படிங்கிற நம்பர் வரதும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸாக பாருங்கள் 006 150 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பிசி நம்பர் மட்டும் பாருங்கள். 6 விட்டுட்டு பிசி மட்டும் பாருங்கள். 90க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 9க்கு 4, 0க்கு 5, 54 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பிசி நம்பர் பாருங்கள் 06, 0க்கு 5, 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட்டு இங்கே அடிக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ 2க்கு பவர் 7, 0க்கு பவர் 5. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே இங்கே உள்ள பவர் பண்ணுற நம்பர் இங்கே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்தோம். சரிங்களா? 2 0. ஸோ ஒரு 7 0 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ 7 0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்துச்சு அப்படின்னா 275 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ். ஒருவேளை ஏசி மாறிச்சு அப்படின்னா 275 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசியில் 75, 57 வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சிபோர்டில் 75, 275, 057 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 529 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கணக்கு கெஸ்ஸிங் தான் அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்துங்க 29ஆந்தேதி 11ஆந்தேதி வந்து பார்த்தோன்னா 29 அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் உள் நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த 29க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள். அந்த 7 நாள் எடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஏசி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இங்கே 20க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 75. இந்த 75 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏசி 75 அடிச்சிருக்காங்க. இங்கே ஏசி 74 கரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது இங்கே அடித்தப்போ உள் நம்பர் பிசி நம்பர் பாருங்கள் 20. 20க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 75. 75 வந்து பார்த்தோன்னா இங்கே ஏபி வச்சுட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 79 அப்படின்ட்டுருக்கு. 79க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள். ஸோ 2 நாள் அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏபியில் 24 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க அப்படின்னா தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏபியில் 24 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபியில் 24 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா
என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு எழுதிக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த பேட்டர்னு டெய்லியுமே வந்துட்டுருக்கு. டெய்லி கெஸ்ஸிங் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வச்சு அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அடிச்சுட்டு வராங்க சரிங்களா. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு நாளும் கேப் விட்டு உள் நம்பர் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அந்த உள் நம்பரில் ஏசி பாருங்கள் 14. 14க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 15 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 15 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏசி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 97 இருக்குது. 97க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 98. 98ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 39. 39க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 40க்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா 50 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். 49க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50. 50ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி தான் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா பிசி எடுத்துருக்காங்க. 29க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 30. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி அதாவது 23 அதாவது 39 ரெண்டுமே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 23க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 24. 39க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 40 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா ஏபி 24 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் ஏபி 24க்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 24 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 240 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 240 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏபி 24 வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 240. 240க்கு சி போர்டு மட்டும் ஏபி 24 வச்சுட்டு சி போர்டு உங்களுக்கு எந்த நம்பர் எடுத்து மாற்றி ட்ரை பண்ணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா சி போர்டு 9 வரதுக்கு சான்ஸ்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதை கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்னதில் ஸ்ட்ராங்காக வர்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது. 275 ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் 529. இந்த 2 நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கு. மற்ற நம்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் அதெல்லாம் மற்றதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றதெல்லாம் என்னால் 2 நம்பர் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் தான் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 275 மட்டும் ட்ரை பண்ணுங்கள் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 0000க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 00 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா. மறுபடியும் இந்த 75லேருந்து எடுத்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 50 பிசி 50 எடுத்து இங்கே நமக்கு ஏசி அடிச்சிட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 006க்கு இங்கே நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் இந்த 75 எடுத்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எடுத்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 05 ஏசி வச்சுருக்காங்க. 00 வந்து பார்த்தோன்னா ஏசி வச்சுருக்காங்க. 75 வந்து பார்த்தோன்னா ஏசி வைக்காமல் நம்ம வந்து பார்த்தோன்னா பிசியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 275 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ஸோ 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 0275 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ என்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு 075 ஓகேங்களா. 0275 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்கான கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ 209 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 092. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 8வது நாள் 710. திரும்ப இங்கேருந்து 8வது நாள் வந்து பார்த்தோன்னா 020. ஸோ கெஸ்ஸிங் நமக்கு தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா நமக்கு 209 கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 107 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. இந்த நம்பர் அடித்த அன்றைக்கி நான் 5ஆம் தேதி வந்து கொடுத்துருந்தேன். இதே மாதிரி 020 அன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நான் அப்போ அடிக்கலை. ஸோ கரெக்டாக கேப் விட்டு ஆனால் கேப் நம்ம சொன்ன கேப் கரெக்டாக வந்து அடிச்சிருக்காங்க சரிங்களா. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 4 6 7 நாள் கேப்பு. அதே மாதிரி 2 4 6 7 நாள் கேப்பு. ஸோ 7 நாள் கேப்பில் உள்ள நம்பர் 3 நம்பர் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபினிஷிங் பண்ணுறப்ப நமக்கு எப்படி ரிசல்ட் அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி எடுத்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போது 209க்கு 093 நமக்கு 209 சொல்லி அடிச்சிட்டாங்க. 710க்கு 107 சொல்லி அடிச்சிட்டாங்க. 020க்கு டேரெக்டாகவே வந்து அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த 209க்கு எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள்.
இந்த 256 இருக்குது பார்த்தீங்களா, மார்ச் மாதத்தில் கரெக்டாக அந்த டேட்டுக்கு ஒரு நாள் தள்ளி பாருங்கள், அப்படியே 256 ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 107 இருக்கா, 107க்கு நமக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 936. 936க்கு இந்த மார்ச் மாதம் விட்டுட்டு பிப்ரவரி மாதம் பாருங்கள், பிப்ரவரி மாதத்தில் கரெக்டாக அதே மாதிரி ரிசல்ட் ஒரு நாள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 396 கரெக்டாக பாஸு. இங்கே 936 கரெக்டாக பாஸு, 256 கரெக்டாக பாஸு. சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 020. அப்போ இங்கே நம்ம ஒரு நாள் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் கரெக்டாக வரணும். சரிங்களா. அதாவது 19ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்கணும், 402. சரிங்களா. அப்போ கரெக்டாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா. இப்போது இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா இங்கே 39 நமக்கு வந்து பார்த்தோன்னா 40 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ் கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா. 402. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு 936 பாஸு, 256 பாஸு, 402க்கும் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அடித்த நம்பரே தான் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே கரெக்டாக 56 அப்படிங்கிறது, அதாவது இங்கே உள்ள பிசி மட்டும் பாருங்கள், 56ங்கிறது பிசி பாஸு, 96ங்கிறது ஏசி பாஸு, 02 அப்படிங்கிறது நமக்கு ஏபியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா. அப்போது 02 அப்படிங்கிறது மறுபடியும் திருப்பி 20ன்னு வச்சு 204 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கரெக்டாக 39க்கு அப்புறம் 40. ஸோ வர்றதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா. 204 275 ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 2024 அப்படின்னு சொல்லி போர்டில் எடுத்து ட்ரை பண்ணிங்க. சரிங்களா. 0275 இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.